இந்த பிளேட்டில் தேவையான ஐட்டம் எல்லாம் இருக்குது, எடுத்துகிட்டு வா அப்படியே. அது பக்கத்தில் வச்சுருவாங்க. உருளைக்கிழங்கு அதை எடுத்து இதில் போட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கோ. சுடுதான்னு பார்த்துக்கோ. நல்லா மசிச்சு விடு. அம்மா எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. நம்ம வந்து டீப் ஃப்ரை தானே பண்ண போகிறோம். அப்புறம் எதுக்காக வந்து உருளைக்கிழங்கையும் சோளக்கருதையும் ஆல்ரெடி வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன்? எதுக்காக வேக வச்சு சேர்க்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், சரியா? போது விடு. அந்த கான் இருக்குல்ல, அதை எடுத்து நல்லா கட் பண்ணிக்கோ. இதில் வச்சு கட் பண்ணு. சீஸோட கவர் ரொம்ப பிக்க வேணாம், லைட்டாக பிச்சுக்கோ. அப்படி திருப்பி போடு. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோ, சப்பாத்தி மாவு மாதிரி. நல்லா சீஸ் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். பிரெட் எடுத்து இந்த கவரை பிச்சுட்டு அந்த மேலே இருக்குல்ல அந்த இதை மட்டும் எடுத்துகிட்டு மற்றதெல்லாம் எடுத்து 4 ஓரத்தையும் கட் பண்ணு. பிரெட்டை 4 ஓரத்தையும் கட் பண்ண அப்படியே. சரி, இதுக்கப்புறம் நான் செய்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இப்போ வந்து தண்ணியில் வந்து இந்த ப்ரெட்டை வந்து நனைச்சிக்கணும். லைட்டாக ரொம்ப நனைக்கக்கூடாது. 2 பக்கமும் லைட்டாக நனைச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். லைட்டாக கையால் அழுத்தம் கொடுத்துட்டு நம்ம உருளைக்கிழங்கு வச்சுருந்தோம்ல அதை நல்லா உருட்டி அதுக்கு மேலே வச்சிடலாம். இந்த ப்ரெட்டுக்கு மேலே வச்சுட்டு இந்த பேப்பரோடு சேர்த்து உருட்டிக்கணும். சூப்பராக வந்துருச்சு. இதே மாதிரி 2-3 செஞ்சு எடுத்துக்கலாம். நீ கேட்டல உருளைக்கிழங்கையும் சோளக்கருது எதுக்காக ஏற்கனவே வந்து பாயில் பண்ணி போட்டால் அப்படியே போட்டா என்ன அப்படின்னு கேட்டல. ப்ரெட்டு வந்து ஏற்கனவே வந்து பேக் ஆகி தானே வரும். அதனால் இதில் வச்சு நம்ம குக் பண்ணுறதுனால ஒரு 2 நிமிஷம் குக் ஆனால் போதும். லைட்டாக அதாவது மேலே இருக்க அந்த தோல் வந்து நல்லா முறுமுறுன்னு வந்தால் போதும். உள்ளே இருக்கிறது ஒருவேளை நம்ம குக் பண்ணாமல் அதில் போட்டோம்னா உள்ளே இருக்கிறது வேகாது. ஒருவேளை மாவாக இருந்தால் வேகும், இதுனா வேகாதுல. அதனால தான் நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம பாயில் பண்ணி போட்டிருக்கோம். ஓகேவா? ஓ, அதனால தானா? நானாக இருந்தால் சும்மா அப்படியே திருவிட்டு போட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். மாவாக இருந்தால் போடலாம்லம்மா? மாவில் இந்த மாதிரி செஞ்சோன்னா நம்ம வந்து போடலாமா என்ன? மாவாக இருந்தாலுமே உருளைக்கிழங்கு வந்து பாயில் பண்ணி போடுறது தான் நல்லது. சூப்பராக ப்ரௌன் கலரில் வந்துருச்சுமா. கட் பண்ணலாமா? உள்ளே வந்து அவ்வளோ சீஸியாக இருக்குது, மேலே வந்து முறுமுறுன்னு இருக்குது. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குமா டேஸ்ட்டு. இது என்னம்மா இதமாக தொட்டு சாப்பிட்றது? இதுக்கு வந்து டொமேட்டோ கெச்சப் சூப்பராக இருக்கும். இல்லைன்னா சீனி தொட்டு சாப்பிட்டாவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் இது ஜாம் தொட்டு தானே சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சுமா. ஜாமுக்கும் சூப்பராக இருக்குது, சீனிக்கும் சூப்பராக இருந்துச்சு. சரி, மீதி இருக்கிற உருளைக்கிழங்கு அதை வச்சு என்ன பண்ணலாம்? இதையே செஞ்சிடலாமா? மீதி இருந்த உருளைக்கிழங்கை வச்சு நான் ப்ரெட்டில் வந்து அது மேலே அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்படியே ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் லைட்டாக திருப்பி போட்டுட்டு உடனே எடுத்துட்டு திருப்பி வந்து ரோஸ்ட் பண்ணி அப்படியே கொடுத்துட்டேன். அடுத்த நாள் காலையில் அந்த பொட்டேட்டோ வச்சு நான் செஞ்சு கொடுத்தேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நார்மலான ஒரு ப்ரெட் டோஸ்ட்டுக்கு இது ஓகே தான். இது வந்து மேலே அந்த உருளைக்கிழங்கு சீஸ்லாம் போட்டிருக்கிறதுனால இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஜாம் இந்த மாதிரி விஷயங்களை தொட்டு சாப்பிட்லாம். பயங்கர டேஸ்ட்டான ஒரு இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது அல்லது அந்த மாதிரி டீப் ஃப்ரை கூட பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இப்போ வந்து சூப்பரான ஒரு டீ வந்து நம்ம செய்ய போகிறோம். இது வந்து என்ன டீ அப்படின்னா, இது வந்து புதினா டீ. எனக்கு ரொம்ப என்னுடைய ஃபேவரட். ஏன்னா டீ காஃபி நான் குடிக்க மாட்டேன், பால் சம்மந்தப்பட்ட எதுவுமே சாப்பிட மாட்டேன். நீங்கள் டயட்டில் இருக்கீங்க, இல்லை நான் வெயிட் லாஸ் பண்ண இந்த மாதிரி விஷயத்துக்குமே இந்த டீ சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும்.
அவ்வளோ சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இது குடித்த உடனே. இது வந்து சீனி போட்டும் நம்ம அதை செய்யலாம், இல்லை நார்மலாக நான் தேனும் சேர்த்துக்கலாம், சீனியும் சேர்த்துக்கலாம். நான் ரெண்டையுமே இன்றைக்கி சேர்க்க போகிறேன். ஒரு கிளாஸில் வந்து ஃப்ரெஷ் புதினா சேர்த்துக்கலாம், 2 ட்ராப் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம், பட்டை 1 சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கலாம். வரட்டி போடுவோம்ல, தண்ணி கொதிக்க வச்சு டீத்தூள் போட்டுட்டு சீனி போட்டு செய்வோம்ல, அதே மாதிரி செஞ்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த புதினா அதில் நம்ம ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கினதுக்கப்புறம் நம்ம அதை குடிச்சிக்கலாம். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இது. சீனி வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா வெயிட் லாஸ் பண்ணுறேன்னா சீனி சேர்த்துக்க வேண்டாம். எனக்கு வந்து நான் கொஞ்சம் இன்றைக்கி சீனி நான் சேர்த்துருக்கேன், அதை காட்டணுன்னு தெரில, ஆனால் சீனி சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் 2 ட்ராப் மட்டும் விட்டுக்கோங்க. இன்றைக்கி செஞ்ச ஸ்நாக்ஸும் அந்த டீ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.